அதைத்தான் தமிழ்நாடு முதல்வரும் சொல்லி இருக்கிறார். அந்த கிளர்ச்சி போதாது, இன்னமும் இந்த நாட்டிலே சாதியால், தீண்டாமையால், மதவாதத்தின் பெயரால் தொடர்ந்து மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மேல்பாதி தமிழ்நாட்டிலே இன்றும் பூட்டிதான் கிடக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியிலே தலித் மக்கள் கோயிலிலே வழிபட வேண்டும் என்று கேட்டதற்காக அங்கே இருக்கிற சாதி இந்துக்கள் அந்த மக்களை விரட்டி அடித்து மிகப்பெரிய கிளர்ச்சி செய்தார்கள். அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், கோயிலை பூட்டியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் எங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று கேட்டார்கள். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது அனைவரும் கோயிலுக்கு போகலாம் என்று சமம் கொடுக்கிறது. சாதியால், பாலினத்தால், மதத்தால், இனத்தால் வேறுபாடு காட்டக்கூடாது, அனைவரும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்று வரை கோயில் நுழைவுகள் எத்தனை பெரிய சவால்களை சந்திக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பல கோயில்கள் பூட்டி கிடக்கிறது. ஏனென்றால் தீண்டத்தகாத மக்கள் எங்கள் கோயிலுக்குள் உரிமை கேட்கிறார்கள். அதே கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலிலே பாலினத்தின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்று பெண்கள் போகலாம் என்ற தீர்ப்பு இன்று வரை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது. ஆக இன்னமும் நாம் கடக்க வேண்டிய பாதைகள் வேறு வேறாக இருக்கிறது. 1924 தான் தமிழ்நாட்டிலே கூட ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் திரு MC ராஜா அவர்களும் ஒரு தீர்மானத்தை நீதி கட்சி ஆட்சி காலத்தில் முன்மொழிந்தார்கள். தெருக்களில், பொது கிணறுகளில், பொது கூடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கலாம், பொது குளங்களை பயன்படுத்தலாம், பொது வீதிகளிலே, பொது அரங்குகளிலே அவர்கள் பங்கேற்கலாம். அதற்காக ஒரு தீர்மானம் போட வேண்டிய நிலை இந்த சனாதன இந்தியாவில் இருந்தது. அதற்கும் ஒரு நூற்றாண்டு இப்பொழுது ஆகியிருக்கிறது. ஆக இந்த ஒரு நூற்றாண்டுகளுக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் தந்தை பெரியார் போன்றவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, சிறைவாசம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அதைத்தான் இந்தியாவும் இன்று பின்பற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் சாதி ஒழிந்த சமத்துவத்தை பெறுவதற்கு வைக்கம் போராட்டம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது.